Hello students, this video is prepared for 12th standard biology students by Kamalakannan on behalf of Sivasakti Tuition Center Shenkota. In your book, chapter 2, unit 5 deals with molecular genetics. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து process of transcription. இப்போ process of transcription in prokaryotes. Prokaryotes includes bacteria. Bacterial RNA polymerase enzyme is a protein made up of 5 subunits. இப்போ DNA இருந்து RNA ஃபார்ம் ஆகணும், அதாவது மெசஞ்சர் RNA ஃபார்ம் ஆகணும்னா என்ன என்சைம் தேவை? RNA polymerase enzyme. இதை போன வீடியோலயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த RNA polymerase enzyme இருக்கு இல்லையா, பாக்டீரியல் RNA polymerase-ல 5 subunits இருக்கு. ஆல்பா, பீட்டா, பீட்டா பிரைம், ஒமேகா. அதாவது 2 ஆல்பா யூனிட் இருக்கு, ஒரு பீட்டா, ஒரு பீட்டா பிரைம், ஒரு ஒமேகா. அதனால 5. இந்த 5 சேர்ந்த இந்த RNA polymerase enzyme இருக்கு இல்லையா, இத கோர் என்சைம் அப்படிங்கிறோம். சப்யூனிட்னா என்ன? இப்ப பாலிமரேஸ் என்சைம் அப்படின்னா அது ஒரு புரோட்டீன். ஆல் என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன். ஒரு புரோட்டீன்ல ஒரு பாலிபெப்டைட் இருக்கலாம் அல்லது மோர் தென் 1 பாலிபெப்டைட் இருக்கலாம். இங்க 5 பாலிபெப்டைட் யூனிட் சேர்ந்தது இந்த RNA polymerase enzyme எனக்கூடிய புரோட்டீன். பாலிபெப்டைட் அப்படின்னா என்ன? பல அமினோ ஆசிட்னால ஆக்கப்பட்டது ஒரு செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வந்து பாலிபெப்டைட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க 5 பாலிபெப்டைட் சேர்ந்து இந்த என்சைம் ஃபார்ம் ஆகுது. இத கோர் என்சைம் என்று குறிப்பிடுறோம். ஏன்னா கோர் என்சைம் தான் பாக்டீரியல் RNA polymerase. அது process of transcriptionக்கு இந்த கோர் என்சைம் மட்டுமே போராது. there are additional factors. அதை அடுத்த ஸ்லைட்ல நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ இங்க நீங்க பார்க்குற படம் வந்து பீட்டா, பீட்டா பிரைம், 2 ஆல்பா யூனிட், ஒரு ஒமேகா யூனிட் சேர்ந்த இதுதான் RNA polymerase core enzyme in bacteria like E. coli. For the process of transcription consists of 3 steps. இதை initiation, elongation, termination அப்படின்னு சொல்றோம். இந்த initiation அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம போன வீடியோல ஒரு transcriptional unit அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். transcriptional unit அப்படின்னா என்ன? ஒரு structural gene இருக்கு, அதற்கு towards the 3' end ஒரு promoter இருக்கு, towards the 5' end ஒரு terminator இருக்கு. promoter, structural gene, terminator, இந்த 3 சேர்ந்தது ஒரு transcriptional unit. இப்ப இந்த promoter region recognize பண்றதுக்கு ஒரு sigma factor தேவை. So during initiation the core enzyme requires a sigma factor for recognizing the promoter region of DNA template strand. இந்த sigma factor என்ன செய்யும்? இந்த core enzyme இருக்கு இல்லையா, RNA polymerase core enzyme, அதோட இணைஞ்சு அந்த RNA polymerase கொண்டு போய் இந்த promoter regionல பொருத்திரும். இதுதான் initiation. அப்படி பொருந்தின உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த இடத்துல structural gene அந்த DNA டபுள் ஸ்டாண்டர்ட் DNA பிரிய ஆரம்பிக்குது. டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் ஆகும், கோடிங் ஸ்ட்ராண்ட் ஆகும். அப்படி பிரிஞ்ச உடனே அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் பபிள் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அதாவது மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் போது அந்த இடம் வந்து ஒரு பபிள் மாதிரி தெரியும். இத டிரான்ஸ்கிரிப்ஷன் பபிள் அப்படின்னு குறிப்பிடுறோம். இப்போ இனிஷியேட் ஆயாச்சு. இப்போ elongation. The core enzyme of RNA polymerase moves along 5' 3' direction, transcribing the DNA template strand into mRNA.
அந்த சிக்மா ஃபேக்டர் வந்து இப்போ இதுல இருந்து செப்பரேட் ஆயிடுது. எதுல இருந்து? கோர் என்சைம்ல இருந்து செப்பரேட் ஆயிடுது. இந்த கோர் என்சைம் என்ன செய்யும்? இந்த டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு இல்லையா, டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், அதற்கு கரஸ்பாண்டிங்கா ரைபோ நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே வருது. எந்த டைரக்ஷன்ல? 5' 3' டைரக்ஷன்ல. சோ இந்த 5' 3' டைரக்ஷன்ல மெசஞ்சர் ஆர்என்ஏ வளர ஆரம்பிக்குது. இதத்தான் process of elongation அப்படின்னு குறிப்பிடுறோம். This mRNA will have ribonucleotides complementary to the deoxyribonucleotides of the coding strand. அப்ப கோடிங் ஸ்டாண்ட்ல குவானின் இருந்தால் இங்க என்ன இருக்கும்? சைட்டோசின் இருக்கும். கோடிங் ஸ்டாண்ட்ல சைட்டோசின் இருந்தால் mRNAல என்ன இருக்கும்? குவானின் இருக்கும். பட் அடினைன் இருந்தால் இங்க தைமின் இருக்காது. ஏன்? தைமின் இஸ் ஆப்சென்ட் இன் RNA. தைமினுக்கு பதிலாக என்ன இருக்கு? யுரேசில் இருக்கும். சோ கோடிங் ஸ்டாண்ட்ல அடினைன் இருந்தால் கரஸ்பாண்டிங்கா இங்க mRNAல எந்த நியூக்ளியோடைடு வந்து ஜாயின் ஆகும்? யுரேசில் வந்து ஜாயின் ஆகும். பட் அந்த இடத்துல தைமின் இருந்தால் mRNA அடினைன் ஃபார்ம் ஆகும். சோ உங்களுக்கு தெரிய வேண்டியது தைமினுக்கு பதிலா யுரேசில் இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் இங்க புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்ப அப்படியே இந்த mRNA grow ஆகிட்டே வருது. இது elongation சொன்னேன். எது வரைக்கும்? till the core enzyme reaches the terminator region. ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி ஒரு ப்ரமோட்டர், ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன், ஒரு டெர்மினேட்டர், இது மூணு சேர்ந்துதான் ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட் சொன்னேன் இல்லையா? இந்த டெர்மினேட்டர் ரீஜனுக்கு போன உடனே இப்போ ரோ ஃபேக்டர் வந்து ஜாயின் ஆகுது. எலாங்கேஷன் ஆரம்பிச்ச உடனே சிக்மா ஃபேக்டர் வந்து கோர் என்சைம்ல இருந்து செப்பரேட் ஆயிடும். இப்ப இந்த கோர் என்சைம் மட்டுமே எலாங்கேஷனை நடத்துது. டெர்மினேட்டர் ரீஜனுக்கு வந்த உடனே ஒரு ரோ ஃபேக்டர் இப்ப வந்து ஜாயின் ஆகுது. எதுல? கோர் என்சைம்ல. பிகாஸ் ரோ ஃபேக்டர் கேன் ரெகக்னைஸ் த டெர்மினேட்டர் ரீஜன். அதோட elongation of mRNA ஸ்டாப் ஆயிடுது, டெர்மினேட் ஆயிடுது. இப்போ இந்த process of transcription in bacteria, அதாவது prokaryotes, இதை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தோம். அதனுடைய டயக்ராமட்டிக் ஸ்கெட்ச் இது. இனிஷியேஷன், elongation, termination. இப்போ இனிஷியேஷன் இதுக்கு ரெகக்னைஸ் பண்றதுக்கு, அந்த ப்ரமோட்டர் ரீஜனை ரெகக்னைஸ் பண்றதுக்கு எது தேவைன்னு சொன்ன? சிக்மா ஃபேக்டர். அந்த சிக்மா ஃபேக்டரை தான் இங்க காமிச்சிருக்கு. இது சிக்மா ஃபேக்டர். அப்ப இது என்ன? இது வந்து கோர் என்சைம், RNA பாலிமரேஸ் கோர் என்சைம். இது என்ன? இந்த எல்லோ கலர்ல இங்க காமிச்சிருக்கிறது, இந்த எல்லோ கலர்ல காமிச்சிருக்கிற இந்த ரீஜன் வந்து இதுதான் ப்ரமோட்டர் ரீஜன். இது இனிஷியேஷன். இப்ப இனிஷியேஷன் ஆரம்பிச்ச உடனே இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் என்ன ஆகுது? ரெண்டா பிரியுது. பிரிஞ்சு பபிள் ஃபார்ம் ஆகும். டிரான்ஸ்கிரிப்ஷன் பபிள் அப்படின்னு சொன்னேன். இந்த RNA பாலிமரேஸ் என்சைம் அப்படியே மூவ் ஆகிட்டே வருது. இந்த சிக்மா ஃபேக்டர் செப்பரேட் ஆயாச்சு. சோ RNA பாலிமரேஸ் என்சைம் மூவ் ஆக இந்த mRNA வளர்ந்துகிட்டே வருது இந்த டைரக்ஷன்ல. இது என்ன டைரக்ஷன்? 5' 3' டைரக்ஷன். இது elongation சொல்றோம். இது இந்த mRNA எது வரைக்கும் grow ஆகும்? till it reaches the terminator region. இதோ இந்த பச்சையில காமிச்சிருக்கு இல்லையா, இதான் terminator region. இந்த terminator regionக்கு வந்த உடனே இந்த கோர் என்சைமோட ஒரு ரோ ஃபேக்டர் வந்து இந்த கோர் என்சைம் RNA பாலிமரேஸோட ஜாயின் ஆகுது. ஜாயின் ஆன உடனே mRNA டெர்மினேட் ஆயிடுது. இது mRNA அதோட நின்றுடுது. ஓகே, இது டெர்மினேஷன். இப்ப இது வரைக்கும் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகாரியோட்ஸ் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகாரியோட்ஸ்ல
மூன்று வகை RNA பாலிமரேஸ் என்சைம் தேவைப்படுது. இது RNA பாலிமரேஸ் 1, 2 and 3 அப்படின்னு சொல்றோம். இதுல RNA polymerase 2 தான் major enzyme required for the synthesis of mRNA. டைரக்டா ப்ரோகாரியோட்ல இருக்கிற மாதிரி டைரக்டா mRNA ஃபார்ம் ஆகாது. இங்க ஒரு precursor of mRNA, precursor-னா முன்னோடி, precursor of mRNA ஃபார்ம் ஆகுது. அதுக்கு HNRNA. HN அப்படிங்கிறது heterogeneous நியூக்ளியார் RNA அப்படிங்கிறோம். இந்த HNRNA தான் பிற்பாடு ப்ராசஸ் பண்ணப்பட்டு மெச்சூர் mRNA-வாக ஃபார்ம் ஆகுது. In eukaryotes also, the process of transcription is divided into initiation, elongation and termination. இப்போ ப்ரோகாரியோட்ஸ்ல என்ன பார்த்தோம்? ப்ரோமோட்டார் ரீஜனை ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஒரு சிக்மா ஃபேக்டர் வேணும்னு சொன்னேன். பட் யூகாரியோட்ஸ்ல சிக்மா ஃபேக்டர் கிடையாது. அதற்கு பதிலாக a few transcription factors தேவை. So initiation requires certain transcription factors to recognize the initiation site of the gene. Eukaryotes structural gene is monocistronic. போன வீடியோலயே நாம பாலிசிஸ்ட்ரானிக் என்ன, மோனோசிஸ்ட்ரானிக் என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். மோனோசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதிலிருந்து வரக்கூடிய mRNA வந்து இட் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஒன்லி ஒன் புரோட்டீன். பட் ப்ரோகாரியோட்ல அந்த ஸ்ட்ரக்சரல் ஜீனிலிருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய பாலிசிஸ்ட்ரானிக் mRNA பல புரோட்டீனை உண்டாக்கும். யூகாரியோட்ல அப்படி இல்லை. மோனோசிஸ்ட்ரானிக் mRNA is translated into only one protein. The monocistronic structural gene has expressed sequences called exons. These exons are interrupted by intervening sequences called introns. In the structural gene இருக்கு இல்லையா யூகாரியோட்ஸ்ல, அதுல எக்ஸான் இன்ட்ரான் எக்ஸான் இன்ட்ரான் மாறி மாறி வரும். இந்த எக்ஸான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிரஸ் ஆகும். பட் இன்ட்ரான்ஸ் வந்து இன்டர்வீனிங் அப்படின்னா இடைப்பட்டது. இது வந்து அல்டிமேட்டா புரோட்டீனா எக்ஸ்பிரஸ் ஆகாது. The monocistronic structural gene has expressed sequences called exons. These exons are interrupted by intervening sequences called introns. அப்ப ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த HNRNA இருக்கு இல்லையா, அந்த HNRNA ribonucleotides corresponding to both exon intron இருக்கும். The transcribed HNRNA contains complementary RNA sequences of both exons and introns. But ஏற்கனவே சொன்னபடி இந்த எக்ஸான் தான் புரோட்டீனை ஃபார்ம் ஆகுது. இந்த இன்ட்ரான்ஸ் வந்து வெறும் இன்டர்வீனிங் சீக்வன்சஸ். ஸோ நேச்சுரலி இந்த HNRNA-ல இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரான்ஸ்க்கு கரஸ்பாண்டிங் சீக்வன்சஸ் வந்து ரிமூவ் பண்ணப்படணும். இன்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி இந்த எக்ஸான்ஸ் எல்லாம் ஜாயின் ஆயிடுது. After the release of HNRNA, the introns are removed and the exons are joined. This is called splicing. So splicing அப்படின்னா என்ன? இந்த HNRNA அதிலிருந்து இன்ட்ரான்ஸ் பூரா ரிமூவ் ஆகி எக்ஸான்ஸ் பூரா ஜாயின் ஆகி அது அந்த RNA வந்து மெச்சூர் RNA, அது வந்து டிரான்ஸ்லேட் ஆகி ஒரு புரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ மோனோசிஸ்ட்ரானிக் mRNA. இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு? ஸ்ப்ளைசிங். இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு முக்கியம். ஸோ எக்ஸான்னா என்ன, இன்ட்ரான் அப்படின்னா என்ன, HNRNA என்ன, ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிறது என்ன,
இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பார்க்க போற டயக்ராம் வந்து ஸ்ப்ளைசிங் ப்ராசஸை காண்பிக்கிறதுக்கு. இப்போ இங்க ப்ரமோட்டர் ரீஜன் இருக்கு, லைட் ப்ளூ கலர்ல காமிச்சிருக்கு இல்லையா, இது எது ப்ரமோட்டர் ரீஜன். இங்க தான் RNA பாலிமரேஸ் 2 வந்து ஜாயின் ஆகுது. அப்புறம் இது டார்க் ப்ளூல காமிச்சிருக்கிறது வந்து எக்ஸான், இந்த ஆரஞ்சு கலர்ல காமிச்சிருக்கிறது வந்து இன்ட்ரான். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஜீன்ல எக்ஸான் இன்ட்ரான் எக்ஸான் இன்ட்ரான் எக்ஸான் இன்ட்ரான் மாறி மாறி வரும். இதுல இருந்து ஒரு HNRNA ஃபார்ம் ஆகுது. இது இந்த RNA வந்து HNRNA, ஹெட்ரோஜினஸ் நியூக்ளியர் RNA. ஏன் HNRNA அப்படிங்கிறோம்? போத் எக்ஸான் சீக்வன்சஸும் இன்ட்ரான் சீக்வன்சஸும் அப்படியே டிரான்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹெட்ரோஜினஸ் நியூக்ளியர் RNA HNRNA வந்து இப்போ மெச்சூர் RNA ஆகணும். அப்படி மெச்சூர் RNA ஆகணும்னா ஸ்ப்ளைசிங் நடக்கணும். அப்படின்னா என்ன? இந்த ஆரஞ்சு கலர்ல காமிச்சிருக்கிற இந்த இன்ட்ரான்ஸ் பூரா ரிமூவ் பண்ணப்படுது. இந்த ரிமூவ் பண்ணப்பட்டு இந்த டார்க் ப்ளூ கலர்ல காமிச்சிருக்கிறோம் இல்லையா எக்ஸான் சீக்வன்சஸ், அது பூரா ஜாயின் ஆயிடுது. அப்படி ஜாயின் ஆகி ஃபார்ம் ஆறதுதான் ஒரு மெச்சூர் mRNA. இந்த ப்ராசஸ் ஆஃப் ஜாயினிங்குக்கு ஸ்ப்ளைசிங் அப்படின்னு பெயர். அப்புறம் இந்த mRNA போய் ரிபோசோம்ல ஜாயின் ஆகி அதுக்கப்புறம் ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகும். நம்ம ஸ்ப்ளைசிங் எல்லாம் ஃபார்ம் ஆகி HNRNA ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். இந்த HNRNA அடிஷனல் ப்ராசஸிங் நடக்குது. அடிஷனல் ப்ராசஸிங் ஆஃப் HRNA இன்வால்வ் கேப்பிங் அண்ட் டெய்லிங். ஸோ இந்த கேப்பிங் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, மிதைல் குவனோசின் ட்ரைபாஸ்பேட் is added to the 5' end of the HNRNA. MGTPங்கிறோம். இது 5' endல போய் ஜாயின் ஆகும். அதே சமயத்துல 3' endல பல அடினைன் containing nucleotides ஆட் ஆகுது. பல அடினிலேட் ரெசிடியூஸ்ங்கிறோம். So it is a poly A tail. பாலினா மெனி, ஏங்கிறது அடினைனை குறிக்கும். பாலி A tail ஃபார்ம் ஆகுது at the 3' end of HNRNA. This poly A tail consists of 200 to 300 adenylate residues. It may vary depending upon the gene, it may vary depending upon the organism. அப்போ இந்த HNRNA வந்து இப்போ மிதைல் குவனோசின் ட்ரைபாஸ்பேட் 5' endல இருக்கு, எக்ஸான் இன்ட்ரான் சீக்வன்சஸ் இருக்கு, ஒரு பாலி A tail இருக்கு. இந்த HNRNA இருந்து ஸ்ப்ளைசிங் நடந்து 3' endல பாலி A tail ஆட் ஆகி 5' endல மிதைல் குவனோசின் ட்ரைபாஸ்பேட் ஆட் ஆச்சுன்னா அப்பதான் இது ஒரு மெச்சூர் mRNA-வாக மாறும். இந்த மெச்சூர் mRNA இதெல்லாம் எதுக்குள்ள நடக்குது? நியூக்ளியஸுக்குள்ள. Mature mRNA leaves the nucleus and reaches the ribosome found in the cytoplasm. அங்கதான் இந்த mRNA டிரான்ஸ்லேட் ஆகி ஒரு சிங்கிள் புரோட்டீன் உருவாகுது. நம்ம இப்போ இதுவரைக்கும் டிஸ்கஸ் பண்ண ப்ராசஸிங் ஆஃப் HNRNA அது இந்த டயக்ராம்ல காமிக்கிறோம். நம்ம இப்போ இங்க நீங்க பாக்குறது இது வந்து DNA, டபுள் ஸ்டாண்டர்ட் DNA, எல்லாம் DNA ஸ்ட்ராண்ட். இது வந்து RNA பாலிமரேஸ் 2 கோர் என்சைம். இதெல்லாம் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ். ஸோ இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பபிள். இங்க இது க்ரோயிங் HNRNA. இந்த HNRNA-ல இந்த எல்லோ போர்ஷன்ஸ் பூரா எக்ஸான்ஸ், பட் இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதெல்லாம் இன்ட்ரான்ஸ். ஸோ எக்ஸான் இன்ட்ரான் மாறி மாறி வருது. இது HNRNA.
அதுல இந்த இடத்துல 5 பிரைம் எண்ட்ல ஒரு குவனோசின் ட்ரைபாஸ்பேட், மிதைல் குவனோசின் ட்ரைபாஸ்பேட், அதனால MgPpp ன்னு காமிச்சிருக்கோம். இது எந்த இடத்துல ஜாயின் ஆகுது? HNRNAல 5 பிரைம் எண்ட்ல. அப்புறம் இன்டர்வீனிங் சீக்வன்சஸ் இன்ட்ரான்ஸ் பூரா ரிமூவ் பண்ணப்படுது, அப்படியே லூப் அவுட் ஆகி பிரிஞ்சிடும். அப்படி பிரிஞ்சோடனே இந்த எல்லோ கலர்ல காமிச்சிருக்கோம் இல்லையா எக்ஸான்ஸ், அது பூரா சேர்ந்துடுது. இப்ப 3 பிரைம் எண்ட்ல ஒரு பாலி ஏ டைல் ஆட் பண்ணப்படுது. ஏற்கனவே சொன்னபடி பாலினா மெனி, ஏனா அடினோசின் நியூக்ளியோடைட்ஸ், இதை ஆட் பண்ணப்படுது. ஸோ பாலி ஏ டைல். அப்போ இதுதான் மெச்சூர் mRNA. இந்த மெச்சூர் mRNAல என்னென்ன இருக்கு? வெறும் இன்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணப்பட்ட பிறகு வெறும் எக்ஸான்ஸ் மட்டுமே இருக்கும். 5 பிரைம் எண்ட்ல மிதைல் குவனோசின் ட்ரைபாஸ்பேட் இருக்கும். 3 பிரைம் எண்ட்ல பாலி ஏ டைல் இருக்கும். இந்த மெச்சூர் messenger RNA leaves the nucleus, enters into cytoplasm, goes and joins the ribosome and translated into a protein. இந்த ஸ்ப்ளைசிங் மெக்கானிசம் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது இன்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டு எக்ஸான்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகி அப்புறம் ஒரு புரோட்டீன் டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். எதுக்கு இன்ட்ரான்ஸ் இருக்கணும், அப்புறம் ரிமூவ் பண்ணப்படணும், எதற்கு இது தேவை அப்படின்னு கேட்டா, the importance of splicing is understood now. Imagine ஒரு 5 எக்ஸான் இருக்கு. ஸோ நேச்சுரலி ஒரு 5 இன்ட்ரான் இருக்கும். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 அப்படின்னு எக்ஸான்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த ஸ்ப்ளைசிங் மெக்கானிசம் நடந்த உடனே இதெல்லாம் ஜாயின் ஆகி ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. சப்போஸ் different structural genes can be spliced to generate different proteins finally. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இன்ட்ரான் 1, 2, 3, 4, 5 இருக்கு இல்லையா, அந்த இன்ட்ரான் ரிமூவ் பண்ணப்பட்டு 1, 2, 3, 4, 5 எக்ஸான் ஜாயின் ஆகி ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, சப்போஸ் 1, 2, 3, 5 இந்த எக்ஸான் ஜாயின் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வேற ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகும். அதே போல 1, 3, 4, 5 இந்த எக்ஸான்ஸ் ஜாயின் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இன்னொரு டிஃபரெண்ட் புரோட்டீன் ஃபார்ம் ஆகும். So different structural genes can be spliced to generate different proteins finally. அது மட்டும் இல்ல, இந்த இன்ட்ரான்ஸ் இருக்கே, இத மொபைல் DNA சீக்வன்சஸ் அப்படிங்கிறோம். டிரான்ஸ்போசான்ஸ் அப்படின்னு பெயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸான் 1, எக்ஸான் 2க்கு இடையில உள்ள ஒரு இன்ட்ரான் வந்து அங்கிருந்து விடுபட்டு எக்ஸான் 4 அண்ட் எக்ஸான் 5க்கு இடையில போய் சேர்ந்துடலாம். அப்படி சேர்ந்துச்சுன்னா a different kind of protein can be generated. So the introns act as mobile DNA sequences known as transposons. They can move from one position of the structural gene to another target site. This helps in the formation of different kinds of proteins. So splicing மூலமாகவும் டிரான்ஸ்போசன்ஸ் மூலமாகவும் நிறைய வகை புரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆக முடியும். இப்போ இமேஜின் ஒவ்வொரு புரோட்டீனுக்கும் ஒரு ஜீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கணக்கில் அடங்காத புரோட்டீன்ஸ் தேவைப்படுது யூகேரியோட்ல. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ் இல்லையா, கணக்கில் அடங்காத புரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளவு நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கணும், அவ்வளவு பெரிய டிஎன்ஏ இருக்கணும். இதையெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த ஸ்ப்ளைசிங் மெக்கானிசம் அண்ட் டிரான்ஸ்போசான்ஸ் எனக்கூடிய மொபைல் டிஎன்ஏ சீக்வன்சஸ். இதை அந்த காலத்திலேயே ரெகக்னைஸ் பண்ணி ஜம்பிங் ஜீன்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டாங்க.
This also mediates transfer of genes from prokaryote to another prokaryote, from prokaryote to eukaryote, or from eukaryote to another eukaryote. இத HGT horizontal gene transfer அப்படின்னு குறிப்பிடுறோம். இத பத்தி எல்லாம் ஹையர் கிளாஸஸ்ல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. HGT plays a significant role in the evolution of life. இந்த split gene ன்னு சொல்றோமே, அதாவது எக்ஸான் இன்ட்ரான் மாறி வருது, அப்புறம் இன்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டு எக்ஸான்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகி அப்புறம் டிரான்ஸ்லேட் ஆகுது. இதெல்லாம் இந்த ஸ்பிளிட் ஜீன் ஃபீச்சர் வந்து ப்ரோகேரியோட்ல இல்லவே இல்லை. ஸோ இன்ட்ரான் எக்ஸான் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் எதுல? யூகேரியோட்ல மட்டுமே. இப்போ இந்த ஸ்பிளைசிங்கினுடைய சிக்னிபிகன்ஸை காமிக்கிறதுக்கு தான் இந்த டயக்ராம். இந்த எக்ஸான் 1, எக்ஸான் 2, எக்ஸான் 3, எக்ஸான் 4, 5 காமிச்சிருக்கோம் இல்லையா, டிஃபரெண்ட் கலர்ஸ்ல. அதுல இருந்து அப்படியே ஒரு HNRNA உருவாகுது. இந்த HNRNA எக்ஸான் 1, 2க்கு இடையில ஒரு இன்டர்மீனிங் சீக்வன்ஸ் இன்ட்ரான், அது மாதிரி 2, 3க்கு இடையில அப்படியே. இப்ப ஸ்பிளைஸ் ஆனப்புறம் என்ன ஆகும்? 1, 2, 3, 4, 5 ஜாயின் ஆகி ஒரு புரோட்டீனா டிரான்ஸ்லேட் ஆகுது. அதைத்தான் இங்க காமிச்சிருக்கிறோம். இது ஒரு வகை புரோட்டீன். பட் சப்போஸ் ஆல்டர்னேட்டிவ் ஸ்பிளைசிங்கா 1, 2, 3, 4, 5ல இந்த 3யும் எக்ஸான் 3யும் ரிமூவ் பண்ணப்படுது along with the entrance, அப்ப எப்படி ஸ்பிளைஸ் ஆகும்? 1, 2, 4, 5 இது ஜாயின் ஆயிடுது. இது ஜாயின் ஆகி இந்த mRNA இருக்கு இல்லையா, this will be translated into a different protein. ஓகே, இதுல எது இல்ல? 3 corresponding to 3 இங்க இல்ல. ஆல்டர்னேட்டிவா இன்னும் என்ன ஆகலாம்? 1, 2, 3, 4, 5ல 1, 2, 3, 5 ஜாயின் ஆகலாம். அந்த 4 எக்ஸான் அது இன்ட்ரானோட சேர்ந்து ரிமூவ் பண்ணப்பட்டதுன்னா 1, 2, 3, 5 will give rise to a very different kind of protein. So இருக்கிற எக்ஸான்ஸை வச்சு இங்க காமிச்சிருக்கிற போல 3 வகை புரோட்டீன் இதுலயே ஃபார்ம் ஆகுதுன்னா பல்வேறு வகை புரோட்டீன்ஸ் இந்த ஸ்பிளைசிங் மூலமாக நடக்க முடியும். அதுதான் சிக்னிபிகன்ஸ். இது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சிவசக்தி அண்ணாமலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் இன் ப்ரோகேரியோட் யூகேரியோட் இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் இஸ் எசென்ஷியல் ஃபார் அஸ். See you in the next video.